ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஜோவர் உப்மா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் ரொம்ப சிம்பிளானது. எண்ணெயும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ஜோவர் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு நான் ஓவர் நைட் ஊற விட்டுருக்கேன். நீங்கள் ஈவினிங் பண்ண பொருள் டின்னருக்கு அப்படின்னா காலம்புரை இதை நீங்கள் ஊற வச்சாகணும். மினிமம் 8 hours இது ஊறட்டும். இப்போ ஊறின இந்த ஜோவரை குக்கரில் வச்சு 10லேருந்து 12 விசில் விட போகிறோம். இது குழையவே குழையாது. ஸோ நீங்கள் பயந்து போய் 6 விசில் 7 விசில்லாம் விடாதீங்க, பத்தவே பத்தாது. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துண்டு கூடவே 2 பச்சை மிளகாவை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். பச்சை மிளகா நல்லா சாஃப்டாகவும் ஆகணும். அதே சமயம் பருப்பு நல்லா செவக்கணும். அந்த சமயம் நம்ம இதில் பெருங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா வறுக்கலாம். பெருங்காயம், பச்சை மிளகா, நம்ம சேர்த்துருக்க பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன், அதனால ரொம்ப பொடியாக நறுக்கிக்கலை. நீங்கள் நார்மல் வெங்காயம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தேன்னா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலருங்கோ. வெங்காயத்தோட கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோட. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி வெங்காயம்லாம் நல்லா ஒன்றுபட சேர்ந்துருக்கு. இது இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். நான் பச்சையாக காய்கறியை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுடுவேன். வேகிற வரைக்கும் ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சேன்னா இது நல்லா வெந்துடும். நீங்கள் இதை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த காய்கறியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சௌரியமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 to 7 minutes மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இன் பிட்வீன் இதை ஓப்பன் பண்ணி கலரி விடுங்கோ, இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இது 5 to 7 minutesல பார்த்தேன்னா மூடி வச்சு குக் பண்ணுறதுனால இது நல்லா வெந்துடும். இப்போ காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜோவரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஜோவர் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறிக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம், ஜோவரும் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதுக்கு உப்பை சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை ஒன்றுபட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 minutes இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருந்ததுனால இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு லெமனை புழிஞ்சு இதில் சேர்த்துட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஸோ தட் அந்த லெமன் அந்த உப்புமாவில் ஃபுல்லாக சேரும். அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா நீங்கள் காலம்பரியாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் நீங்கள் கேர்டு கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. இல்லை ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.